ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம். சென்ற நாட்கள் எல்லாம் உமது வல்லக்கரம் எங்களை வழி நடத்தினதே நன்றி. எங்களுக்கு நன்மை செய்வீரே நன்றி ஐயா. சுகத்தை தந்தீர், பலத்தை தந்தீர், சமாதானத்தை தந்தீர். நன்றி ஆண்டவரே. இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் ஆண்டவரே உம்மை துதிக்கும்படியாய், உம்மை ஸ்தோத்தரிக்கும்படியாய், உமது வார்த்தைகளை தியானிக்கும்படியாய் எங்களை கூட்டி சேர்த்திருக்கிற எல்லா தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். எசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா தடைகளையும் மாற்றுங்கப்பா. உமது நாமத்தை மாத்திரம் நாங்கள் மகிமைப்படுத்தி ஆண்டவரே உம்மை மேன்மைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்வீராக. எல்லா தடைகளும் விலகுவதாக இயேசுவின் நாமத்திலே. தகப்பனே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் கண்ணோக்கி பார். அவருடைய வேதனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவரே உமது வல்லக்கரம் வழி நடத்தட்டும், தாங்கட்டும், தப்புவிக்கட்டும். ஏந்திக் கொள்ளுங்க ஆண்டவரே. நீ செய்கிற தயவுக்கு நன்றி. துதிக்க ஸ்தோத்தரிக்க கிருபை செய்ய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையே நோக்கி பார்த்து பிரகாசமடைய எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. அப்படியே செய்த தயவுக்கு நன்றி ஐயா. துதி, கன, மகிமை யாவற்றையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இந்த ஆராதனையை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம். நீங்க ஆளுகை செய்கிறோம் இயேசுவின் நாமத்தில். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இயேசுவின் நாமத்திலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவதற்கு முன்பாய் சங்கீதங்களின் புஸ்தகம் 22வது சங்கீதம் 3, 4, 5 வசனங்களை நாம் வாசிக்கலாம். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசம் செய்கிறவராக இருக்கிற தேவரீர் பரிசுத்தர். துதிகளுக்குள் வாசம் செய்கிற தேவன் அவர் பரிசுத்த தேவனாய் இருக்கிறார். எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். துதிச்சா மாத்திரம் பத்தாது, நாம் துதிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்க வேண்டும். அவர் பரிசுத்தர், அவர் நம்பிக்கைக்குரியவர், விசுவாசத்துக்குரியவர். நம்முடைய நம்பிக்கை, விசுவாசம் எல்லாமே ஏசப்பா கிட்ட தான் இருக்கணும். அப்பதான் நம்ம துதிக்கிற துதிக்கு அவர் மகிழ்ச்சி அடைவார், மகிமைப்படுவார். ஒரு பாடல் பாடி தேவநாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். துதிப்பேன் துதிப்பேன் தேவனை, துதிகள் மத்தியில் வசிப்போனை. துதிப்பேன் துதிப்பேன் தேவனை, துதிகள் மத்தியில் வசிப்போனை. அதிசயமானவரை, அதிலும் மேலானவரை, அதிசயமானவரை, அதிலும் மேலானவரை. துதிப்பேன் துதிப்பேன் தேவனை, துதிகள் மத்தியில் வசிப்போரை. துதிப்பேன் துதிப்பேன் தேவனை, துதிகள் மத்தியில் வசிப்போரை. கடந்த துன்பத்தின் காலங்களில், அடைந்த துயரங்களில், கடந்த துன்பத்தின் காலங்களில், அடைந்த துயரங்களில், ஆறுதல் தேறுதல் அளித்திட்ட மாறாத இயேசுவுக்கானதும், ஆறுதல் தேறுதல் அளித்திட்ட
வசிப்போரே, இன்றை தினம் வரை காத்தீரே, எல்லோரையும் கூட்டி சேர்த்தீரே. இன்றை தினம் வரை காத்தீரே, எல்லோரையும் கூட்டி சேர்த்தீரே. நின் கிருபையால் கடந்து வந்தோ, அன்பே ஆருயிரே ஆனந்தம். நின் கிருபையால் கடந்து வந்தோ, அன்பே ஆருயிரே ஆனந்தம். துதிப்பேன் துதிப்பேன் தேவனை, துதிகள் மத்தியில் வசிப்போரை. துதிப்பேன் துதிப்பேன் தேவனை, துதிகள் மத்தியில் வசிப்போரை. ஆனந்தமே பரமானந்தமே, அன்னரை அண்டினோர்க்கானந்தமே. ஆனந்தமே பரமானந்தமே, அன்னரை அண்டினோர்க்கானந்தமே. அல்லேலூயா உமக்கு அல்லேலூயா, எல்லா நாளும் உமக்கு அல்லேலூயா. அல்லேலூயா உமக்கு அல்லேலூயா, எல்லா நாளும் உமக்கு அல்லேலூயா. துதிப்பேன் துதிப்பேன் துதிகள் மத்தியில் வசிப்போரை. துதிப்பேன் துதிப்பேன் தேவனை, துதிகள் மத்தியில் வசிப்போரை. அல்லேலூயா. நாம் யாவரும் எழுந்தும் முழங்கால் படியிட்டு தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போமா? இந்த நாளை காணும்படி நமக்கு கிருபையாய் தேவன் அவர் காருண்யத்தை நமக்கு தந்திருக்கிறார், அவர் இரக்கத்தை நமக்கு தந்திருக்கிறார். இந்த இக்கட்டான சூழலிலே ஊரடங்கும் நேரத்திலும் கூட தேவன் நம்மை அவரை துதிக்கும்படியாய் கிருபைகளை நமக்கு தந்திருக்கிறார். இந்த நாளில் நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபை. எத்தனை பேர் நம்புறீங்க? நம்முடைய பலன் அல்ல, நம்முடைய ஞானம் அல்ல, இந்த நாள் ஜீவிக்கிறது அவருடைய கிருபை. இந்த நாளிலே அவரை துதிக்கும்படியாய் தேவன் நமக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறார். அவரை நாம துதிக்கலாமா? உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். உமக்கு மகிமை தருகிறோம், இயேசுவே உம்மில் தான். அல்லேலூயா அல்லேலூயா. தாழ்மையில் அடிமையை நோக்கி பார்த்தீரே, தாழ்மையில் அடிமையை நோக்கி பார்த்தீரே, உயர்த்தி மகிழ்ந்தீரே, ஒரு
நாமோ பரிசுத்தமானதே. உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. வலியோரை அகற்றி தாழ்ந்தோரை உயர்த்தி, வலியோரை அகற்றி தாழ்ந்தோரை உயர்த்தி, பசித்தோரை நன்மைகளால் திருப்தியாக்கி, பசித்தோரை நன்மைகளால் திருப்தியாக்கி, உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுவோம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்மலையின் வெளிப்பில் வைத்து தாரத்தால் மூடுகிறீர். கண்மலையின் வெளிப்பில் வைத்து தாரத்தால் மூடுகிறீர். என்ன சொல்லி பாடுவேன் என் இதய வேதனை, என்ன சொல்லி பாடுவேன் என் இதய வேதனை. உமக்கு மகிமை தருகிறோம், உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. வாழ்க, உம் நாமம் வாழ்க. செவிகளை திறந்து அமே செவிகளை திறந்து விட்டீர்.
எளிமையான எங்களை நினைப்பவரே, எளிமையான எங்களை நினைப்பவரே, எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தினாருடனே எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தினாருடனே. ஐயா வாழ்க வாழ்க, ஓ வாழ்க, ஐயா வாழ்க வாழ்க, நாமம் வாழ்க. தேகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். தேடுகிற மகிழ்ந்து களி கூறட்டும். எங்கு பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. எங்கு பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, ஓ வாழ்க. வாழ்க வாழ்க. கூரை நீக்கோ வல்லவரே, கோடி சோதிரமே. கூரை நீக்கோ வல்லவரே, கோடி சோதிரமே. பாவங்களை போக்கும் கர்த்தாவே, கல்வாரி நாயகனே. பாவங்களை போக்கும் கர்த்தாவே, கல்வாரி நாயகனே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. இயேசுவே வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. கர்த்தருடைய நாமம், இயேசுவின் நாமம் வாழ்க. குறைகள் எல்லாம் நிறைவாக்குகிற தேவன். அவரை ஒரு நிமிஷம் அவரை நாம் துதிக்கலாமா? அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். கண்களை மூடி வானத்தை நோக்கி பார். அகில உலகத்தையும் சிருஷ்டித்த தேவன், உங்களையும் என்னையும் சிருஷ்டித்த தேவன், எங்களையும் உங்களையும் அவர் வேறு பிரித்திருக்கிறாரே, அதற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் நமக்கு அப்பா பிதாவே என்று அழைக்கிற புத்திர சுவிகாரத்தை தந்திருக்கிறாரே, அதற்காய் நாம் ஸ்துதிக்கிறோம். ரட்சிப்பை தந்திருக்கிறாரே, பரிசுத்த ஆவியை தந்திருக்கிறாரே. இந்த உலகத்தில் உள்ள ஜனங்களில் இல்லாத ஒரு மேன்மையை தேவன் நமக்குள் வைத்திருக்கிறாரே. அவரை நோக்கி பார்ப்போமா? உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, எல்லா சூழ்நிலையிலும் ரம்மியமாக இருக்க எங்களை கற்றுக்கொண்டு கொடுத்த தேவன், எங்களுக்கு கற்றுக் கொடுத்த தேவன், இந்த வேளையிலும் ஆண்டவரே உமது சமூகத்திலே மகிழ்ந்து களி கூற கிருபை செய்த எல்லா தயவுக்கும் நன்றி ஐயா, நன்றி ஐயா. எங்களுக்கு நல்ல சுகத்தை தந்தீரே, நன்றி அப்பா. நல்ல பலத்தை தந்தீரே, நன்றி. எங்கள் தேவைகளை எல்லாம் சந்தித்தீரே, நன்றி. உமது நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், உமது நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். நீரே எங்களுடைய தேவன், நீரே எங்களுடைய தகப்பன், எங்களுடைய தாயா இருக்கிறீர். நீரே எங்களுடைய நல்ல ஆசிரியராய் இருக்கிறீர் ஆண்டவரே. வல்லமை உள்ளவராய் இருக்கிறீர், பரிசுத்தம் நிறைந்தவராய் இருக்கிற தேவாதி தேவன், உமையே நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிற தேவன், எங்களுக்குள் வாசம் செய்ய வரம்பெற்ற வந்திருக்கிறவரே, உமக்கு சோத்திரம். உலகத்துக்கு ஒளியானவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எந்த மனுஷனுக்குள்ளும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளியே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை வரவேற்கிறோம் ஆண்டவரே.
உம்மை உயர்த்துகிறோம் ஐயா, உம்மை உயர்த்துகிறோம் தகப்பனே, தந்தையே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்குள்ள வாசம் செய்ய வரம் பெற்றவர், எங்களுக்குள்ள வருவீராக, கடந்து வருவீராக, கடந்து வருவீராக. உங்கள் கோலனான வழிகளை சுவையாக்குவீராக. உம்மை நன்றி நிறைந்த இருதயத்தோடு துதிக்கிறோம். உம்மையே நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே, உம்மையே நோக்கி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தி என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தி என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன்.
நல்ல தகப்பனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். உங்க நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்தி, ஆராதிக்க உதவி செய்தி. நன்றி ஐயா. மீதியான வார்த்தையின் வேலையிலும் எங்களோடு இடைபடுவீராக. உமது வல்ல கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆளுகை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஆமென். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த யூடியூப் மூலியமாக உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் தாமே நம்முடைய தேவனாயிருந்து நம்மை கரம் பிடித்து இது நாள் வரை வழிநடத்தி கொண்டு வருகிறார். அநேக போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட்டாலும் அதை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாய் அவர் இருக்கிறார். கலங்காதீங்க. நெருக்கமான சூழல் தான், இதையும் ஜெயம் எடுக்க தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. நாம் வேத வசனத்துக்கு நேராய் கடந்து செல்லுவோம். யோபின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். நீர் உம்முடைய சாட்சிகளை எனக்கு விரோதமாய் இரட்டிக்க பண்ணுகிறீர், என் மேல் உம்முடைய கோபத்தை அதிகரிக்க பண்ணுகிறீர். போராட்டத்தின் மேல் போராட்டம் அதிகரிக்கிறது. போராட்டத்தின் மேல் போராட்டம் அதிகரிக்கிறது. தேவனுடைய ஜனமே, தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த உலகத்திலே போராட்டம் உண்டு என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். யோபுக்கு போராட்டங்கள் அதிகமாய் காணப்படுகிறது. அதனால தான் அவன் சொல்லுகிறான், போராட்டத்தின் மேல் போராட்டம். ஏன் எனக்கு இந்த போராட்டம்? தேவன் என்னுடைய தேவனாய் இருக்கும்போது எனக்கு போராட்டம் வரலாமா? நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு சுகமான வாழ்வுன்னு சொன்னாங்களே, அது காணப்படலையே. நித்திய ஜீவன் என்று சொன்னாங்களே,
அதை நான் இப்போ அனுபவிக்க முடியலையே, சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, எதில் தொட்டாலும் ஒரே போராட்டமாய் காணப்படுகிறது, உலக சூழ்நிலையும் அதுக்கு ஏற்றதாய் இருக்கிறது என்பதை நாம் இந்த சூழ்நிலையை வைத்து இந்த வசனத்தை பார்ப்போமானால் தேவன் அனுமதிக்கிற போராட்டங்கள் என்ன, ஏன் அந்த போராட்டம் நம்முடைய வாழ்க்கையில வருகிறது. யோபு 1:11 நம்ம வாசிக்கும் போது யோபின் போராட்டத்துல இவன் ஏன் அந்த காரியத்தை சொல்லுகிறான், இவனுக்கு வருகிற போராட்டம் ஒரு துன்மார்க்கனுக்கு வருகிற போராட்டம் போலே இருக்கிறது. 1:11 சொல்லுது, ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவைகளை எல்லாம் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கிறவனா இருப்பான் பாரு என்றான். சத்துரு சொல்றான், நீ அவனை வேலி அடைத்து வைத்திருக்கிறீர். ஏன் வேலி அடைத்து வைத்திருக்கிறீர் அப்படின்னா, அவன் உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்தவன். இது எல்லாமே நமக்கு எல்லாருக்கும் தெரியும். நல்லா கவனிங்க, அவனுக்கு ஏன் இந்த போராட்டம் அப்படின்னா, ஆண்டவர் கொடுக்கிற உச்சிதங்கள் அப்படின்னா, ஆவிக்குரிய உச்சிதங்கள் என்ன அப்படின்னா, பிசாசை ஜெயிக்கிறதான ஒரு வல்லமை, தேவன் நம்மை பயன்படுத்துகிறதான ஒரு அர்ப்பணிப்பு நம்மிடத்தில் இருக்குமானால் போராட்டம் கண்டிப்பா நமக்கு கிடைக்கும், நம்ம வாழ்க்கையில வரும். அபிஷேகத்தின் நிமித்தம் போராட்டம் உண்டு, ஊழியத்தின் நிமித்தம் போராட்டம் உண்டு, குணத்திலே உத்தமத்தின் நிமித்தம் போராட்டம் உண்டு. இந்த 13வது வசனம், பின்பு ஒரு நாள் யோபனுடைய குமாரர் அவன் குமாரத்திகளும் தங்கள் மூத்த சகோதரன் வீட்டிலே புசித்து திராட்சரசம் குடிக்கிற போது, பிள்ளைகள் பாவம் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறான், தானும் எந்த பாவமும் செய்யல, தேவனுக்கு விரோதமான எந்த பகையிலே அவன் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளவில்லை. ஆனாலும் அவனுடைய வாழ்க்கையிலே போராட்டம் போராட்டம். சங்கீதக்காரன் சொல்றான், தீயையும் தண்ணீரையும் கடந்தோம், மனிதர்களை எங்கள் தலைமையில் ஏறி போக பண்ணினீரே. ஆண்டவரே, இந்த மனுஷனையின் தலைமையில் ஏறி போக பண்ணினீரே. உமது வல்லமையினாலே தீயை கடந்தோமே, உமது வல்லமையினாலே தண்ணீரை கடந்தோமே, யோர்தானை கடந்தோமே, செங்கடலை கடந்தோமே, எரிகோவை கடந்து சென்றோமே. ஆனாலும் மனிதர்களை எங்கள் தலைமையில் ஏறி போக பண்ணினீரே. தேவனுடைய பிள்ளைகளே, இதுதான் நமக்கு வருகிற போராட்டத்தின் நிமித்தம் நாம் சோர்ந்து போகக்கூடாது. உத்தமனாய யோபுக்கே தன் பிள்ளைகளை குறித்தோம் ஒரு பயம் அவனுக்கு காணப்பட்டது. தேவனை தூஷிக்கிற காரியங்களிலே என் பிள்ளைகள் இருப்பார்களோ, பாவம் பண்ணிடுவாங்களோ, அவங்களுக்காகவும் பலியிட்டான். கர்த்தருக்கு பயந்து இருந்தான். மனுஷனுக்கு இந்த உலகத்துல ஒரு ரொட்டீனான ஒரு வாழ்க்கை இருக்கிறது. சில பேர் சொல்லுவாங்க, நாங்கெல்லாம் ஆவிக்குரிய ஜீவியத்துல நல்லா தான் இருக்கோம், எங்களுக்கெல்லாம் போராட்டமே இல்லை. சந்தோஷம், இருக்க வேண்டியதுதான். எந்த அர்ப்பணிப்பும் இல்லாதவர்களுக்கு போராட்டம் வராது. கர்த்தருடைய காரியம் யார் மூலியமா வெளிப்படுகிறதோ அவங்களுக்கு நிச்சயமா போராட்டம் வரும். போராட்டம் இல்லைன்னா கர்த்தருடைய காரியம் அவங்களிடத்திலிருந்து வெளிப்படல. கர்த்தருடைய காரியம் என் மூலியமா உங்க மூலியமா வெளிப்படணும். வெளிப்படுவதற்கு தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்கிற ஒரு ஆத்துமா போராட வேண்டியதுதான் இந்த உலகத்துல. ஏன்னா அந்த போராட்டத்திலே ஜெயம் கொடுக்கிற கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, வேலை, குடும்பம், தேவ சமூகம், இதுதான் ஒரு மனிதனுடைய ரொட்டீனான வாழ்க்கை. வேலைக்கு போவான், குடும்பத்துல சந்தோஷமா இருக்கணும், தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து பலன் அடையணும்.
இதுக்கு நடுப்புற நிறைய போராட்டங்கள் வந்தாலும் அது அவன் தேவ ராஜ்யத்துக்கு ஏதுவானவனாய் இருக்கும் போதுதான் போராட்டம் அவனை கடந்து வரும். இல்லைன்னா வேலை, குடும்பத்துல சந்தோஷம், ப்ரேயர் லைஃப் ஜாலியா போயிட்டு இருக்கு. அவன் அழைப்பை தெரிந்து கொள்ளவில்லை, தேவனுடைய சித்தத்தை புரிந்து கொள்ளவில்லை, தேவனுடைய அணுகுமுறையை அவன் வாஞ்சிக்கவில்லை என்பதுதான். அவனுக்கு எந்த போராட்டமும் வராது. பாருங்களேன், எந்த போராட்டமும் பீஸ்ஃபுல்லான லைஃப் போயிட்டு இருக்கும். ஆத்மா குறித்து ஒரு பாரம் இருக்காது. அவங்க சொன்னாலும் யாரும் 4 பேர் கேட்கிற ஒரு ஆத்மாவும் இருக்காது. நிறைய பேரை பார்க்கலாம், ஊழியத்தில் இருக்கிற நிறைய பேரை பார்க்கலாம். அவங்களால ஒரு ஆத்மா கூட ஆதாயம் பண்ண முடியாது. யுத்தத்திலே இறங்காமல் ஜெயம் கிடைக்காது. நல்ல விளங்கி கொள்ளுங்க. அதே போல இந்த மூன்றிலும் ஒரு மனுஷன் முக்கோணம் ஒரு சர்க்கிள் தான், முக்கோணமான ஒரு லைஃப் தான் நம்மளுடைய லைஃப். அதே போல போராட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னா, பிசாசுங்க அவனுடைய கிரியைகள், பிசாசின் கிரியைகள், பாவம், ஆவிக்குரிய போராட்டம், இந்த 3 தொடர்ச்சியா கடந்து வந்துகிட்டே இருக்கும் பாருங்க ஒரு தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில. தேவனுக்காக நிற்கிறவர்களை குறித்து நான் பேசுகிறேன். நீங்க தேவனுக்காக நிற்கிறீர்களா? புரியுதுங்களா? தேவனுக்காக நிற்கணும் வைராக்கியமா. அவங்களுக்கு தான் இந்த போராட்டம்லாம் வரும். கடந்து வரும்போது நாம் எச்சரிக்கையா இருக்கணும். ஆமா, இது வருது, இது நிமித்தமா வருது இந்த போராட்டம் அப்படி நமக்கு தெரியணும். எது நிமித்தமா வருது? தேவன் என்னிடத்துல கொடுக்கப்பட்ட அவருடைய ஊழியத்தின் நிமித்தமா எனக்கு போராட்டம். அவர் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறேன், அந்த அபிஷேகத்தின் நிமித்தமா எனக்கு போராட்டம். அவர் ரட்சிப்பை சரியாய் நான் பெற்று அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன், அது நிமித்தமா எனக்கு போராட்டம். நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. அப்போ வேலை, வீடு, வேலை, தேவ சமூகம், பாவம், பிசாசின் கிரியை, ஆவிக்குரிய போராட்டம், எல்லாமே முக்கோண வடிவில தான் நம்ம வாழ்க்கையில பிசாசு சந்திக்க விரும்புகிறோம். பேதுருக்கு பெரிய போராட்டம். அப்போஸ்தலர் நிருபம் 12வது அதிகாரம் 4வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். அவனை பிடித்து சிறைச்சாலையிலே வைத்து பஸ்கா பண்டிகைக்கு பின்பு ஜனங்களுக்கு முன்பாக அவனை வெளியே கொண்டு வரலாம் என்று எண்ணி முன்பாக அவனை வெளியே கொண்டு வரலாம் என்று எண்ணி அவனை காக்கும்படிக்கு வகுப்புக்கு 4 போர் சேவகர்களாக ஏற்படுத்திய 4 வகுப்புகளின் வசமாக ஒப்புவித்தார். அவனை பிடிச்சு சிறைச்சாலை போட்டு திருடிட்டானா? கொள்ளையடிச்சிட்டானா? இல்ல வேற எந்த பாவம் பண்ணிட்டானா? கிடையாது. ஊழியத்தின் நிமித்தம் போராட்டம், தேவனுடைய சுவிசேஷத்தின் நிமித்தம் போராட்டம். அதனால்தான் அவன் சிறைச்சாலையில நிம்மதியா படுத்து உறங்கினான். கொண்டு போட்டாங்க. தேவ சுவிசேஷத்தை நீ சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது அப்படின்னா, ஏற்கனவே யாக்கோப்ப என்ன பண்ணிட்டாங்க? சிரசேதம் பண்ணிட்டாங்க, கொலை பண்ணிட்டாங்க. அது ஏன் பண்ணாங்க? அங்க இருந்த ரோமர்கள் இயேசுவை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களை தண்டனை கொடுக்கும்போது அந்த ஜனங்கள் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தாங்க. ரோம் தேசத்துல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. 3வது வசனத்தை வாசித்து பாருங்க. அது யூதருக்கு பிரியமாய் இருக்கிறது என்று அவர் கண்டு பேதுருவையும் பிடிக்க தொடர்ந்தார். அப்பொழுது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாட்களாய் இருந்தது.
மனுஷரை பிரியப்படுத்துகிறதுக்காக தேவ ஊழியக்காரனை அவர்கள் தொல்லை பண்ணாங்க. ஒரு போராட்டத்தை அவனுடைய ஊழியத்தில் கொண்டு வராங்க. பிசாசின் கிரியை இதுதான். மனுஷரை பிரியப்படுத்த நம்முடைய ஊழியங்களிலும் ஆவிக்குரிய ஜீவியத்திலும் ஒரு போராட்டம் வரும்போது மனுஷரை பிரியப்படுத்த நாம் ஊழியமோ ஒரு வாழ்க்கையோ வாழ முடியாது, ஊழியமோ செய்ய முடியாது. அப்படி செய்தா மத்தேயு 7வது அதிகாரத்தில் சொல்லப்பட்ட பிரகாரம் தான். அது ஒரு நாளைக்கு நம்ம தியானிக்கலாம். பாருங்க, நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம், உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம். ஆண்டவர் சொல்றார், கர்த்தாவே கர்த்தாவே என்று கூட்ட நான் உன்னை அறியே. அதுக்கு மேல் உள்ள வசனம் சொல்லுது, பிதாவின் சித்தப்படி அவன் செய்கிறானோ அவனை பரலோகத்தில் பிரவேசிப்பனே அல்லாமல் வேறு ஒருவனும் அதில் பிரவேசிக்கிறது இல்லை. நல்லா விளங்கிக் கொள்ளுங்க, ஊழியம் யார் வேணாலும் செய்யலாங்க. பிதாவின் சித்தப்படி செய்கிறவனே பரலோகத்தில் பிரவேசிப்பான். எல்லாரும் செய்யலாம் ஊழியம், யார் வேணாம்னா எல்லாரும் செய்யணும் தான் சொல்லுது வேதமும். அது எப்படி செய்யணும் தான் நம்ம பார்க்கணும். எப்படி தேவனுடைய வார்த்தையை அறிவிக்கணும், எப்படி அவருடைய நாமத்தை ஸ்டெப் பை ஸ்டெப் அவருடைய ஊழியத்தை மேன்மைப்படுத்தணும். கேட்கிற ஆத்துமாக்கள் சத்தியத்தை அறியணும். போராட்டம் வந்தா கூட நிற்பாங்க, பிரச்சனை வந்தா நிற்பாங்க. சும்மா ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் நான் பேசிட்டு போயிடலாம். போராட்டத்தின் மத்தியிலே ஆசீர்வாதம் நிலை நிற்காது. எல்லாம் விலகி கொள்ளுங்க. அப்போ மனுஷர்களை பிரியப்படுத்த ஒரு ஆவிக்குரிய ஜீவியம் ஜீவிக்க முடியாது. அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க, அதனால நான் சாட்சியா ஜீவிக்கணும் தேவையே இல்லை. யார் பார்த்தாங்க? எனக்கு ஆண்டவர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார், உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். அவருக்கு சாட்சியா நாம் ஜீவிக்கணும். நமக்கு ஒரு போராட்டம் வரும்போது அவருக்கு சாட்சியா ஜீவிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு புகழ்கிற மனிதன் நாளைக்கு நம்மை தூஷிப்பான். ஆண்டவர் அப்படி அல்ல. போராட்டம் வரும்போது தேவனிடத்திலே முறுமுறுக்கிறது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். வசனத்திலே பலப்பட்டால் ஒழிய போராட்டத்தை நாம் ஜெயிக்க முடியாது. அப்போஸ்தலர் 16 பவுலுடைய போராட்டத்தை பாருங்க. இப்போ இந்த பேதுருடைய போராட்டத்திலிருந்து ஆண்டவர் அவனை எப்படி விடுதலை செய்கிறார் என்பதை நாம் இந்த 12:4 நம்ம வாசிச்சோம் அப்படின்னா லைனா நம்ம வீட்டில் வாசிக்குங்க. போராட்டத்தை குறித்து தான் நான் இப்ப பேச வரேன். எப்படி விடுதலை செய்தார் என்பதை நீங்க வாசித்து எல்லாருக்கும் தெரியும் ஒரு அளவுக்கு, புரியுதுங்களா? இப்போ பவுலுக்கு ஒரு போராட்டம், ஊழியத்தை நிமித்தம் தான் பவுலுக்கும் போராட்டம். 16:23 வாசிக்கும் போது அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். அல்லேலூயா. ஏன் அநேக அடி அடிக்கணும்? அவன் என்ன பாவம் பண்ணான்? ஒண்ணுமே கிடையாதுங்க. இயேசுக்கு என்ன நிலை ஏற்பட்டதோ தேவ திட்டம் அதுதான், தேவ சித்தம் அதுதான் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல. அதே தான் எல்லா ஊழியக்காரருடைய வாழ்க்கையிலும், எல்லா விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலும். நாமெல்லாம் பாவம் செய்தாதான் போராட்டம். யோபு பாவம் செய்தானா போராட்டமா வந்தது அவனுக்கு. போராட்டத்தின் மேல் போராட்டம் சொன்னாலே அவன் வாழ்க்கையில பாவம் வந்ததா, அக்கிரமம் இருந்ததா, யாருன்னா அநியாயமா மோசம் போக்கிட்டானா? இல்லையே. தேவனுடைய பிள்ளைகளே, நல்லா விளங்கி கொள்ளுங்க. நம்முடைய வாழ்க்கையில போராட்டம் வந்துடுச்சுன்னா நம்ம ஏதோ பாவம் பண்ணிட்டோம்னு அர்த்தம் கிடையாது. பாவம் பண்ணாத வாழ்க்கைக்கு தான் இங்க வந்திருக்கிறோம். பாவ சாபங்களை நீக்கின இயேசுவை நோக்கி பார்த்து நாம் இந்த உலகத்திலே ஒளியா இருக்கணும், இந்த உலகத்திலே உப்பா இருக்கணும் அப்படின்னு வாஞ்சிக்கிறதுனால தான் நமது கிறிஸ்துவை நாடி வந்திருக்கிறோம். கிறிஸ்துவை நம்மை அழைத்திருக்கிறார். பவுலுக்கும் சிறைச்சாலை வந்தது.
அது எல்லாவற்றிலும் ஒரு நோக்கம் உண்டு பாருங்க. இந்த பேதுருவை அவர் அந்த சிறைச்சாலையிலே போட்ட போது ஒரு கூட்ட ஜனத்தை ஜெபிக்க வைத்து விடுதலை செய்தார். இங்கே பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலே போடும்போது அவர் பாடி துதிக்கிறது நிமித்தம் அங்கே சிறைச்சாலைக்காரன் ரட்சிப்புக்குள்ளாய் மாறினான். இது எல்லாவற்றிலும் தேவ திட்டம் இருக்கிறது. ஆனால் ஒரு போராட்டம் வந்த பிறகுதான் தேவ சித்தம் நிறைவேறும். போராட்டம் இல்லாம தேவ சித்தம் நிறைவேறது ரொம்ப கஷ்டம். தனிப்பட்ட வாழ்க்கையா இருந்தாலும் சரி, குடும்ப வாழ்க்கையா இருந்தாலும் சரி, வேலை ஸ்தலமா இருந்தாலும் சரி, இந்த தேசத்திலே வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையா இருந்தாலும் சரி, இதுல போராட்டம் இல்லாத ஒரு வாழ்க்கை யாருன்னா ஒருத்தர் வாழ்ந்தாங்கன்னா அது வாழ்க்கையே அல்ல. நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. அப்போ போராட்டம் நிறைந்த வாழ்க்கை தான் கிறிஸ்துவ வாழ்க்கை. இதிலே நாம் சமாதானத்தை காண வேண்டும். இதிலே தேவ சித்தத்தை நாம் அறிய வேண்டும். இதிலே தேவ மகிமையை நாம் அனுபவிக்க வேண்டும். இதிலே ஆவியிலே நிறைந்து தேவனை நாம் ஆராதிக்க வேண்டும் என்பதைத்தான் தேவன் விரும்புகிறார். அப்போ பவுலுக்கு ஏற்பட்ட அனுபவமும் அதுவா தான் இருக்கிறது. ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 1வது அதிகாரம் 14-15 நாம் வாசிக்கலாம். கிரேக்கருக்கும் மற்ற அந்நியர்களுக்கும் ஞானிகளுக்கும் மூடருக்கும் நான் கடனாளியா இருக்கிறேன். கிரேக்கருக்கும் அந்நியருக்கும் ஞானிகளுக்கும் மூடருக்கும் நான் கடனாளியா இருக்கிறேன். ஆகையால் ரோமாபுரியில் இருக்கிற உங்களுக்கும் என்னால் இயன்ற மட்டும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. எதுக்கு நாம் கடனாளியா இருக்கிறோம்? நாம பேசுகிற முகமுகமாய் பேசுகிற ஒருவரிடத்திலே தேவனை நாம் அறிமுகப்படுத்தவில்லை என்றால் எல்லா காரியத்தையும் பேசுவோம். ஆனா எனக்கு தேவன் கொடுத்த இந்த அற்புதமான வாழ்க்கையை குறித்து, அதிசயமான வாழ்க்கையை குறித்து, தேவனிடத்தில் நான் உறவாடுகிற அந்த நிலையை குறித்து என்னோடு பேசுகிற ஒவ்வொரு இடத்திலும் நான் சொல்லி ஆக வேண்டும். பவுலுக்கு போராட்டம் வந்தது, அதனால சுவிசேஷத்தை நிப்பாட்டிட்டாரா? இல்ல. அநேக அடிகள், அநேக காயங்கள், ஆனாலும் போராட்டத்தின் மேல் போராட்டம். அதை உணர்ந்த பவுல் சொல்லுகிறார், எல்லாருக்கும் நான் அறிவிக்க கடனாளியாக இருக்கிறேன். அப்போ கொலேசியர்ல நாம் 2:1 நாம வாசிக்கும் போது, முகம் தெரியாத ஆட்களுக்கு கூட நான் சுவிசேஷத்துக்கு கடனாளியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. உங்களுக்காகவும் லவோதியாக்கியாவில் இருக்கிறவர்களுக்காகவும் சரீரத்தில் என் முகத்தை காணாதிருக்கிற மற்ற எல்லாருக்காகவும் இந்த போராட்டம் எனக்கு உண்டு என்று நீங்கள் ஏன் நான் கடனாளியா இருக்கிறேன் அவங்களுக்கு சொல்லியே ஆகணும். ஏத்துக்க மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. தேவனுடைய கிருபை தான். நாம இங்க என்ன செய்யறது நம்ம ஆவிக்குரிய ஜீவித்துல இருக்கிற ஜனங்களுக்கு மாத்திரம் தான் தெரிஞ்சிட்டு இருந்தது. இந்த கொரோனா வைரஸ் ஊரடங்கு உத்தரவு நிமித்தம் இப்போ நம்ம கம்பெனியில் இருக்கிற அத்தனை பேரும் நிறைய பேர் இதை பார்த்து இருக்கிறாங்க. நம்ம என்ன செய்கிறோம் என்பது இப்ப தெரிஞ்சு போச்சு. நம்ம என்ன செய்கிறோம் என்று அறியாது இருக்கிற ஜனங்கள் கூட அறிந்து கொண்டார்கள். இவர்கள் இதுதான் செய்யறாங்க, இதுதான் போதிக்கிறாங்க. முகம் அறியாத இருக்கிறவர்களிடத்துல எனக்கு போராட்டம் உண்டு. என் கூட இருக்கிறவங்களோடு கூட தான் எனக்கு போராட்டம் இருக்கிறதா நான் பைபிள் சொல்லல. இன்னும் முகம் அறியாது இருக்கிறவங்களோடு எனக்கு போராட்டம் உண்டு. ஏன்னா நான் அவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லியாகும். ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, சண்டை போடுவாங்க, என்ன வெறுப்பாங்க. சத்தியத்தை அறிவித்து நான் சத்துருவாய் மாறி போனேன் என்ற வார்த்தை நிறைவேறும். நல்லா கவனிங்க. போராட்டம், ஊழியத்தின் நிமித்தம் போராட்டம் உண்டு. என் வாழ்க்கையில உண்டு, என் ஊழியத்தில உண்டு. பகிர்ந்து கொள்கிறதுக்கு தான் ஆள் கிடையாது. ஆனா தேவனோடு பகிர்ந்து கொள்ளலாம். அவர் தான் சரியான ரூட்டை நமக்கு காண்பிப்பார், சரியான வழியை நமக்கு சொல்லி தருவார். அல்லேலூயா. நல்ல வேலையும் சொல்லுங்க.
இரண்டாவது ஒரு போராட்டத்தை பார்க்கலாம் பாருங்களேன். வாக்கு தத்தத்தின் நிமித்தம் நமக்கு போராட்டம். நாம வாக்கு தத்தம் ஒவ்வொரு மாதமும் சபையிலே பெற்றுக்கொள்கிறோம். ஒவ்வொரு நாளும் நம்மை வேதம் வாசித்து நான் பெற்றுக்கொள்கிறேன். ஒவ்வொரு நாளும் நான் பெற்றுக்கொள்கிறேன் வாக்கு தத்தம். இந்த வாக்கு தத்தம் ஈஸியா கிடைச்சிடுமா அப்படின்னா கிடைக்காது, பெற்றுக்கொள்ள முடியாது. போராடி தான் நாம் பெற்றுக்கொள்ளணும் அந்த வாக்கு தத்தத்தின் நிறைவு. இஸ்ரவேல் ஜனங்கள் 400 வருஷம் அடிமைகளாய் இருந்தார்கள். அவனுக்கு தேவன் வாக்கு கொடுக்கிறார். எப்போ? ஆபிரகாம் காலத்தில் வாக்கு கொடுக்கிறார். ஆதியாகமம் எடுத்துக்கொள்ளுங்க 15, 13, 14 நம்ம வாசிக்கலாம் பாருங்க. அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி உன் சந்ததியார் தங்களுடையது அல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாய் இருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் 400 வருஷம் அவர்கள் உபத்திரவப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். இது நடக்கும். நடந்துதா இல்லையா? அப்போ அடுத்த வசனம், இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன். பின்பு மிகுந்த பொருட்களுடனே புறப்பட்டு வருவார்கள். பொன்னோடு பொருளோடு எகிப்து விட்டு அவர்கள் கிளம்பி வந்தார்களா இல்லையா? ஆபிரகாம் காலத்துல கானான்ல இருக்கும்போது ஆபிரகாமோடு பேசுகிறார் தேவன். இஸ்ரவேல் ஜனங்கள் 400 வருஷம் அடிமையாய் இருப்பார்கள் என்பதையும் நடந்ததா? அவங்க எப்பேற்பட்ட வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டாங்க பாருங்க. உபாகமும் 8 எடுத்துக்கொள்ளுங்க. 7-10 வரை நம்ம வாசிக்கலாம். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறார். அது பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் இருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம். அது கோதுமையும் வார்கோதுமையும் திராட்சை செடிகளையும் அத்தி மரங்களும் மாதுளம் செடிகளும் உள்ள தேசம். அது ஒலிவ மரங்களும் எண்ணெயும் தேனும் உள்ள தேசம். அது தாட்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கதும் ஒன்றும் உனக்கு குறைபடாதுமான தேசம். அது கல்லுகள் இரும்பாய் இருக்கிறதும் செம்பு வெட்டி எடுக்கத்தக்க மலைகள் உள்ளதுமான தேசம். குறிப்பா சொல்ல போனா பாலும் தேனும் ஓடுகிற தேசம். எட்டாத கிணறு, நட்டாத மரம், கட்டாத வீடு. இதுதான் வாக்கு தத்தம். இது பெற்றுக்கொள்வதற்கு அவங்க எவ்வளவு போராட வேண்டியதா இருந்தது பாருங்க. வரும் வழியில யோர்தான், செங்கடல், எரிகோ கோட்டை. இது நிமித்தத்தில் அவர் எதிராளிக்கு 10 வாதைகள், இவர்களுக்கு 10 அற்புதம். தேவன் துணை வழியாய் மேக ஸ்தம்பத்தினாலும் அக்னி ஸ்தம்பத்தினாலும் அவர்களை வழி நடத்தினார். உடனே வந்து காலம் கிடைச்சிச்சு அவங்களுக்கு. வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொள்வதற்கு நம்ம போராடணும். அநேக வழிகளிலே போராட வேண்டும். இந்த வருஷத்தின் வாக்கு தத்தம் என்ன? அது நினைவு கூறுங்க. தேசத்தின் நன்மைகளை நாம் புசிக்கணும் அப்படின்னு சொன்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி சாய்க்கணும். அப்போ ஒவ்வொரு மாதமும் கொடுக்கப்படுகிற வாக்கு தத்தம், வருஷத்துக்கு ஒரு முறை கொடுக்கப்படுகிற வாக்கு தத்தம், இதிலும் நீங்க ஊக்கமாய் ஜெபிக்கிறவர்களா இருந்தா ஒவ்வொரு நாளும் உங்களை வாக்கு தத்தத்தை தந்து தேவன் ஆசீர்வதித்து வழி நடத்துகிறார். அநேக போராட்டத்தின் மத்தியிலே போராட்டம் வரும், பிரச்சனை வரும். இதன் நடுவிலே தேவன் உங்களை வழி நடத்த வல்லவராய் இருப்பதற்காகத்தான் அந்த வாக்கு தத்தம் பிராமிஸ் கொடுத்து நம்மை கரம் பிடித்து வழி நடத்துகிறார். இவ்விதமாய் நான் உன்னை வழி நடத்துவேன், இவ்விதமாய் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்பதாக. தேவனுடைய ஜனமே, மூன்றாவது ஒரு காரியத்தை பார்க்கலாம் பாருங்க. யோபின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க.
யோபின் புஸ்தகம் 10:17 நம்ம முதல்ல வாசித்தோம், அதே மாதிரி இதை வாசிப்போம். நீர் உம்முடைய சாட்சிகள் எனக்கு விரோதமாய் இரக்கட்டி பண்ணுகிறேன். என் மேல் உம்முடைய கோபத்தை அதிகரிக்க பண்ணுகிறேன். போராட்டத்தின் மேல் போராட்டம் அதிகரிக்கிறது. போராட்டத்தின் மேல் போராட்டம் அதிகரிக்கிறது. எப்படி? இவன் என்ன பாவம் பண்ணிட்டானா? இவனுக்கு ஏன் இவ்வளவு போராட்டம்? ஏன் சத்ருவை தேவன் அனுமதித்தார்? 1வது அதிகாரம் 1-8 வரை நம்ம வாசிச்சோம்னா அவனுடைய கேரக்டரை தேவனே சாட்சி கொடுக்கிறார், வேற எந்த மனுஷனும் கொடுக்கல. அவனுக்கே இவ்வளவு போராட்டம் தான். போராட்டம் இல்லாத வாழ்க்கையை தேவன் அனுமதிக்கிறதே இல்ல. போராட்டம் உள்ள வாழ்க்கைனா நிறைய பேர் பயப்படுறாங்க. போராட்டமா? அது ஆண்டவர் அனுமதிக்கிறாரா? போராட்டம் வந்தா தானே அவர் கொடுத்த ஆசீர்வாதம் நமக்கு புரியும். போராட்டம் இருந்தாதான் அவருடைய பாதுகாப்பு நம்மளுக்கு விளங்கும். போராட்டம் இருந்தாதான் நம்ம விண்ணப்பங்கள் எவ்விதமாய் கேட்கப்படுகிறது என்று நாம் ஜெபிக்கிற ஜெபங்களிலேயும் துதிக்கிற துதியும் விளங்கும். போராட்டம் இல்லைன்னா இது ஒரு படிப்பினையாகவும் மனப்பாடமாகவும் மாறி போகும். பாருங்க, நான் ஏற்கனவே பிரசங்கித்த போது அநேக நேரம் சொல்லியிருக்கேன், ஆண்டவர் இடைப்பட்டு ஜெபிக்கிற ஜெபமும் வேதமும் வாசிக்கிற வேத வாசிப்பும் ஒரு பழக்கமா வச்சுக்கிட்டீங்கன்னா அதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. அது அனுபவமாக மாற்றணும். புரியுதுங்களா? அனுபவமாக மாற்றணும். தேவனோடு நான் பேசுவது ஒரு அனுபவம். தேவனை துதிக்கும் போது எனக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும் பாருங்க, அது ஒரு அனுபவம். அது வழக்கமா செய்யறபடி செய்துட்டோம் அப்படின்னா அதுல ஒரு நிறைவும் நீங்க பெற்றுக்கொள்ள முடியாது. ஒரு அனுபவம். இப்போ ஒரு வேலையே இல்லை, சமைக்க வேண்டியது, சாப்பிட வேண்டியது, தூங்க வேண்டியதுதான். இப்போ வழக்கமா நாம ஜெபிச்சுட்டு படுத்துட்டோம் அப்படின்னா போராட்டம் வந்தா நம்மளால அது தாக்கு பிடிக்க முடியாது. யோபினுடைய வாழ்க்கையில பார்க்கலாம். 1-8 வரை நம்ம வாசிக்கலாம் பாருங்க. ஊர் தேசத்திலே யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். யோபு என்ற பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தால் அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும். ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். உங்களுக்கே தெரியும் அந்த வசனம். நான் வாசிக்கணும், வேற வழி கிடையாது. இப்ப வாசித்தா தான் நான் நிறைய பேச வேண்டியது இருக்கு. ஆண்டவர் இடை கொடுக்கிறார். ஒரு யோபு என்று இன்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருக்கிறான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்தவனும் பொல்லாப்புக்கு விலகுறவனுமாய் இருந்தான். அவனுக்கு 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் பிறந்திருந்தார்கள். அவனுக்கு 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏர்மாடுகளும் 500 கழுதைகளும் ஆகிய மிருக ஜீவன்கள் இருந்ததுமன்றி திரளான பணிவிடக்காரரும் இருந்தார்கள். அதனால் அந்த மனுஷன் கிழக்கத்திய புத்திரர் எல்லோரிலும் பெரியவனாயிருந்தார். இது எல்லாம் ஒரு பெரிய பணக்காரனா தான், செல்வந்தனா தானே இருக்க முடியும். அவன் குமாரர் அவனவன் தன் தன் நாளிலே தன் தன் வீட்டிலே விருந்து செய்து தங்கள் 3 சகோதரிகளையும் தங்களோடு போஜனம் பண்ணும்படி அழைப்பார்கள். விருந்து செய்கிற அவருடைய நாள் முறை முடிகிற போது யோபு ஒருவேளை தன் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷிப்பார்கள். பாருங்க, ஒவ்வொரு செயலிலும் தேவ நாமம் மகிமை குறைச்சல் ஆகக்கூடாது என்பதை அவன் எச்சரிப்புடனே இருந்திருக்கிறான். தேவனை எந்த விதத்திலே நாம் துக்கப்படுத்தி விடக்கூடாது. தேவனை எந்த விதத்திலே நாம் மகிமை குறைச்சல், அவர் மகிமையுள்ள தேவன், பிரகாசமுள்ள தேவன், வல்லமையுள்ள தேவன், பரிசுத்தமுள்ள தேவன் என்பதை எல்லாம் அவன் அறிந்திருப்பான். அறிந்திருக்கிறவன் இவ்வளவு பயம் இருக்காது அவனுக்கு. அப்போ தேவன் தங்கள் இருதயத்திலே தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்தனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லோருடைய இலக்கத்தின் படியையும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவார். இப்பிரகாரமாக யோபு அந்நாட்களிலே செய்து வருவார். இப்போ நிறைய பேர் லீவ்ல இருக்குங்க. இவ்வளவு நேரம் இருக்க, 12 மணி நேரம் இருக்குங்க. காலையில 6 மணில இருந்து சாயங்காலம் 6 மணி வரணும். என்னத்துக்கு ஒன்னாலும் ஜெபிச்சுக்கலாம். எல்லாத்துக்கும் ஜெபிக்கிறது ஜெபம் அல்ல. நல்லா கவனிங்க. அதிகாலையிலே
இங்க பாருங்க, சர்வாக தகன பலிகளை செலுத்துவான். எப்படி செலுத்துவானா, பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே, 5வது அதிகாரத்துல பார்க்கலாம், அதிகாலமே எழுந்து தேவனை சந்திக்கிற முதல் மணித்துளை 3 மணிக்குங்க. அது தவறுனா 4 மணி பண்ணுங்க. அந்த நேரத்துல தேவனை தேடுங்க. அப்போ ஒரே ஒரு ஜெபம் போதும். இன்னைக்கு ஃபுல்லா உங்களை பலன் உள்ளவர்களாய் வைத்திருக்கும். இன்னைக்கு ஃபுல்லா உங்களை பரிசுத்தம் உள்ளவர்களாய் மாற்றிவிடும். இன்னைக்கு முழுவதுமாய் அவருடைய கரம் உங்களோடு கூட இருக்கும். நிர்விசாரமா 12 மணி நேரம் குழந்தைங்க அப்படி பெரியவங்களும் நீங்க அப்படி பழகிடாதீங்க. நேரம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதிகாலையில் எழுந்து பலியிட வேண்டும். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். அதிகாலையிலே எழுந்துருங்க. அந்த பழக்கத்தை மாத்தாதீங்க. இவ்வளவு நேரம் இருக்கே, இன்னைக்கு ஃபுல்லா என்ன பண்ண போறோம், இன்னைக்கு ஃபுல்லா நல்லா துதிப்போம், நல்லா ஜெபிப்போம். அதெல்லாம் உங்களுக்கு திருப்தியா இருக்கலாம். ஆண்டவர் விரும்புகிறது அதிகாலை ஜெபம். அதிகாலையிலே தேடுகிறவன் என்னை கண்டடைவான். நிறைய நேரம் உங்களுக்கு சொல்லியாச்சு. இந்த வேலையிலே சிலர் நிர்விசாரமா இருக்கலாம், மாற்றிக்கொள்ளுங்க. தேவனை மகிமைப்படுத்துகிறது அதிகாலையிலே எழுந்துருங்க. அதிகாலையில தேடும்போது அவரை கண்டடைவீர்கள். அதிகாலையில இப்படி யோபு ஒவ்வொரு ஸ்டேஜியா பார்த்து பிள்ளைங்களுக்கு கூட, பிள்ளைகள் பாவம் செய்யக்கூடாது என்பதற்கு கூட அவன் எச்சரிப்புள்ளவனாய் இருந்தான் என்று இதில் நாம பார்க்கலாம். அப்போ 8வது வசனம், கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகி யோபின் மேல் கவனம் வைத்தாயோ, உத்தமனும் சன்மார்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுவருமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். நம்ம தேவன் சாட்சி கொடுக்கணும். நம்மை குறித்து நாம் சாட்சி கொடுக்கிறது ரொம்ப ஈஸி. அதனால்தான் நம்முடைய சபைகளிலே சாட்சியை நாம் ஏற்படுத்துகிறது இல்லை. என்னை குறித்து நான் சாட்சி சொல்றது ஈஸியா சொல்லிட்டு போயிடுவேன். என்னை குறித்து ஆண்டவர் சொல்லணும் சாட்சி. அல்லேலூயா. அப்போ யோபு குறித்து ஆண்டவர் சாட்சி சொன்னார். ஏன் யோபு 10:17 சொன்ன பிரகாரம் போராட்டத்தின் மேல் போராட்டம் அவன் வாழ்க்கையில வந்தது. எதனால் வந்தது? ஒரே ஒரு காரியம் தான். 2:9 நம்ம வாசிக்கலாம். யோபு 2:9. அவன் மனைவி அப்பொழுது சாத்தான், நாம எப்படியாச்சும் நம்ம சரியா இருக்கணும் அப்படின்னு நீங்க முனைப்புடன் இருக்கும்போது தம் கூட உள்ளவங்களை வைத்தே நமக்கு பிரசங்கம் பண்ணிடுவான். வேற வெளியில இருந்து ஆட்களை கொண்டு வர மாட்டான். போராட்டத்துக்கு ஸ்டார்டிங்கே எங்க ஆரம்பமாகுது? வீட்டுக்குள்ள இருந்து தான் ஆரம்பமாகும். அதனால்தான் வீட்டார் அனைவரோடு கூட நாம் என்ன பண்ணணும்? தேவ சமூகத்தில் இருக்கணும். நாம தகப்பன் எப்படி இருக்கிறானோ பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்களோ அப்படி மனைவி, பிள்ளைகள் எல்லாமே இந்த 3 ஸ்தானமும் ஒரே நிலையில காணப்படணும். அதுதான் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம். போராட்டம் வந்தாலும் நிலை நிற்கும். கண் மலையின் மேல் கட்டப்பட்ட வீடா காணப்படும். நல்லா விளங்கி கொள்ளுங்க. வீடு எங்க வேணாலும் கட்டலாம். ஆண்டவருடைய வார்த்தையின்படி கண் மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு தான் புயல் வந்தாலும், பெரும் காற்று அடித்தாலும், மழை பெய்தாலும் அது அசையாமல் நிலைத்து நிற்கும். இங்க மனைவி கேட்கிற பாருங்க. அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும். முடிஞ்சு போச்சு. யோபு தன்னுடைய மனைவிக்கு அந்த பக்தி இல்லாம போனதுக்கு என்ன காரணம்? எல்லாரையும் குறித்து தரவா ஆராய்ந்து அறிந்திருந்தானே, தன் மனைவியா இப்படி சொல்ல கேட்கிறான். எல்லாம் விலகி கொள்ளணும். அவன் பயந்த பிரகாரம் பிள்ளைகள் பயப்படல, அவன் மனைவி பயப்படல. அவன் உத்தமமா இருந்தது போல அவர்கள் உத்தமமா இருக்கவில்லை. அவர்கள் மரித்து போனார்கள் பிள்ளைகள். உன் மனைவி உயிரோடு இருக்கிறார். பிசாசு இவளை கொண்டு பேசுகிறான்.
சோதோம் கோமரா அழிக்கப்பட்ட போது லோத் அவனுடைய பிள்ளைகளை கடந்து வரும்போது அவனுடைய மனைவி என்ன பண்ணா? அதுதான் ஒவ்வொரு குடும்பத்திலையும் எச்சரிக்கையா இருக்கணும். நம்ம யாரையும் நான் குறை சொல்லல. யாரோ ஒருத்தர் பக்தியில, வார்த்தையில, நம்பிக்கையில, விசுவாசத்தில, ஜெபத்தில குறை உள்ளவர்களா இருக்கும்போது தேறி விட வேண்டும். ஒரு பிரச்சனை வரும்போது ஒரு மனம் அங்க இருக்காது. போராட்டம் தான் மிஞ்சம். போராட்டம் தான் மிஞ்சம். கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா மீதி இருக்கிறது எதுவா இருக்கும்? போராட்டம் தான் இருக்கும். நல்லா தாங்க இருந்தோம், நல்லா தான் ஜெபிச்சோம், நல்லா தான் ஆராதிச்சோம். போராட்டம் வருவதற்கு எங்க காரணம் பாருங்க. அதுக்குதான் சாலமோன் ஞானி சொன்னான், புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறார், புத்தி இல்லாதவரோ தன் அந்த வீட்டை இடித்து ஓடுகிறார். ஸ்திரீகள் எச்சரிக்கையா இருக்கணும். போராட்டத்துக்கு நீங்க காரணமா இருக்கக்கூடாது. வேதத்துல அநேக பரிசுத்தவான்களின் போராட்டத்துக்கு ஸ்திரீகளே காரணமா இருந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டுல இருந்து புதிய ஏற்பாட்டு வரை நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொன்னா தெரியும். அப்போ நீர் இப்போ முக்கியமா அவனுக்கு போராட்டத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அவனுடைய உத்தமம். தேவனிடத்துல உத்தமம் அப்படின்னும் போது அவனுக்கு நீதி உள்ளவனாய் காணப்படுகிறான். முதலாவது அது தேவனுக்கு பிரியமா இருக்கிறது. மற்றவர்கள் பார்க்கிற பிரகாரமா அவன் நீதி உள்ளவனாய் காணப்பட முடியாது. தேவன் பார்வையிலே அவன் நீதி உள்ளவன். அவ்வளவுதான், உத்தமனாய் இருக்கிறான். அதனால்தான் யோபு 27:5 அவன் சொல்றான், என் உத்தமத்தை என்னை விட்டு நான் விலக்கேன். 5:27 வாசித்து பாருங்களேன். நீங்கள் பேசுகிறது நீதி என்று நான் ஒத்துக்கொள்வது எனக்கு தூரமா இருப்பதாக. நீதி என்பது, நீங்கள் பேசுவது எல்லாம் நீதி என்பதை நான் ஒத்துக்கொள்வதற்கு எனக்கு தூரமா இருப்பதாக. என் ஆவி பிரிய மட்டும், என் ஆவி பிரிய மட்டும் என் உத்தமத்தை என்னை விட்டு விலக்கேன். என் உயிரே போனாலும் சரிங்க, தேவனை குறித்து என்னை குறித்து ஒரு உத்தமம் என்னிடத்துல இருக்கு பாருங்க, அந்த உத்தமத்துல இருந்து நான் விலக மாட்டேன். மனைவி சொல்லிட்டா, என்ன சொல்லிட்டா? நீ இன்னும் உத்தமத்திலே நீ உறுதியா இருக்கியா? தேவனை தூஷித்து ஜீவனை விடு. அப்ப அவளை கடிஞ்சு கொண்டா அவன். அவரிடத்திலே நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ அப்படின்னு கடிந்து கொண்டாலும் கூட என் உத்தமத்திலிருந்து நான் ஒரு காலம் நான் விலகுவதே இல்லை என்பதை உறுதியா இருந்தான். நமக்கு ஒரு உத்தமம் இருக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில. அந்த உத்தமம் மனுஷருக்கு தெரிய வண்ணமா இருக்கணும்னு அவசியமே கிடையாது. பாருங்க, நான் உத்தமன் அப்படின்னு போய் சொன்னீங்கன்னா எல்லாரும் சிரிப்பாங்க அப்படின்னு. அதனால தேவனுடைய ஜனமே, தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற ஒரு அன்பின் நிமித்தம் அந்த உத்தமம் பாதுகாக்கப்படும். வேற எதுலையாலும் பாதுகாக்கவே படாதுங்க. அதனால்தான் யோபு சொன்னான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். கடைசி நாட்களிலே அந்நிய கண்கள் அல்ல, என் மாம்ச கண்களாலே நான் காண்பேன். எவ்வளவு பெரிய தரிசனம் பாருங்க. அது அதனால்தான் ஆதியாகமம் 17:1 ஆபிரகாமுக்கு சொன்னார், ஆசீர்வாதத்துக்கு குறைச்சலே என்னப்பா அப்படின்னா, எனக்கு முன்பாக நீ நடந்து கொண்டு உத்தமனாயிரு. அதுக்கப்புறம் தான் ஆசீர்வாதமே அவனுக்கு பெருக்கம் உண்டாயிடுச்சு. புரியுதுங்களா? எதையெல்லாம் தடையாய் காணப்படுகிறதோ, என் உத்தமம் குறையாய் இருக்கும்போது என்னுடைய ஆசீர்வாதம் குறைக்கப்படும். என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியம் மேன்மை இல்லாமல் இருக்கும். நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. உத்தமம் ரொம்ப முக்கியம். யார் பார்க்கிறாங்களோ இல்லையா, எனக்குள் ஒரு உண்மை இருக்கிறது, அது யாருக்காகவும் நான் விட்டுவிடக் கூடாது. அல்லேலூயா. யோபு 31:6 அதே யோபு சொல்றான். 27:5 சொன்னான் பாருங்க, நான் உத்தமத்தை விட்டு விலகேன் அப்படின்னு சொன்னான் பாருங்க. 31:6 சொல்றான், சுமுத்திரியான தராசிலே தேவன் என்னை நிறுத்துவோம், என் உத்தமத்தை அறிவாராக. என் உத்தமத்தை அறிவார்.
சுமுத்திரையான தராசு. நல்லா விளங்கி கொள்ளுங்க. தேவ சமூகத்திலே நியாயம் தீர்க்கப்படும் போது என் உத்தமம் அங்கு நிலைநிறுத்தப்படும். நிறுத்தி பார்ப்பார் ஆண்டவர். சரியா கொஞ்சம் குறைய கூட இருந்தாலும் தூக்கி வெளியில எரிஞ்சிடுவாங்க. ராசில நிக்க. அதுக்கு ஒரு உதாரணம் தானியேல் 5 எடுத்துக்கொள்ளுங்க. வாசிக்கலாம். எழுதப்பட்ட எழுத்து என்னவென்றால் மேனே மேனே தெக்கே உப்பாசின் என்பதே. மேனே மேனே தெக்கே உப்பாசி என்பதே. இந்த வசனத்தின் இப்போ பெல்சாஸ் ராஜா பாபிலோனிலிருந்து கொண்டு வரப்பட்ட கொள்ளை அடிக்கப்பட்டன்னு சொல்லலாம். தேவனுடைய சமூகத்தில் இருந்த பொற்பாத பாத்திரங்கள் எல்லாத்தையுமே கொண்டு வந்துட்டாங்க. அவருடைய ஆலயத்தில் இருந்த எல்லா பாத்திரங்களும் கொண்டு வரப்பட்டது. அதுல அந்த பாத்திரத்துல பானம் பண்ணுவதற்காக என்ன அந்த திராட்சை ரசத்தை ஊற்றி அவனுடைய மனைவி, பிள்ளைகள், வப்பாட்டி எல்லாருமே சேர்ந்து அதை குடிக்கிறாங்க. தேவன் எரிச்சல் உள்ளவராய் மாறி போனார். அதுக்குதான் இந்த வார்த்தையே ஒரு கை கொண்டு செவுத்துல எழுதப்படுகிறது. தேவன் எழுதுகிறார், மேனே மேனே தெக்கேல் உப்பாசி என்பதை. அதனுடைய அர்த்தம் என்னன்னு கீழே போட்டிருக்கு. இந்த வசனத்தின் அர்த்தமாவது, மேனே என்பதற்கு தேவன் உன் ராஜ்யத்தை மட்டிட்டு அதற்கு முடிவு உண்டாக்கினார் என்றும், தெக்கேல் என்பதற்கு நீ தராசிலே நிறுத்தப்பட்டு குறையை காணப்பட்டாய் என்பது. உன் உத்தமத்திலே குறை காணப்பட்டது. என்னுடைய சமூகத்தில் இருக்கிற பொற்பாத்திரத்துல பானம் பண்ணினிய நீ, உன் உத்தமம் குறைச்சலாய் காணப்பட்டது. தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நம்மை நீதி தீர்க்கிறவராய் இருக்கிறார். நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. கடைசி நாட்களிலே 2 தீர்ப்பு முக்கியமானது. ஒன்னு வெள்ள சிங்காசனம் தீர்ப்பு, நியாய தீர்ப்பு. வெறும் நியாய தீர்ப்பு. வெறும் நியாய தீர்ப்பு இந்த விசுவாசிகளுக்கு. வெள்ள சிங்காசன நியாய தீர்ப்பு ஊழியக்காரனுக்கு. அங்கே நீ என்ன கொண்டு வந்தாய், எந்த நிலையிலே இதை சமதரித்துக் கொண்டாய் என்பதுதான் வெள்ள சிங்காசன நியாய தீர்ப்பிலே நியாயம் தீர்க்கப்படும். அநேக ஊழியர்களை நீ என்ன சொன்ன? அநேக ஊழியர்களை பத்தி நீ என்ன சொன்ன? தேவன் அனுமதிக்காதது நாம் சொல்லியிருப்போமானால் அதற்கு நிச்சயமா நியாயத்திற்கு உண்டு. இந்த நியாயத்திற்கு விசாரிச்சு அப்படியே அவனுக்கு கிரீடம் கொடுக்கிற நியாயத்திற்கு. சாதாரண நியாயத்திற்கு இருக்கு பாருங்க, அது விசாரிச்சா 2 உண்டு. ஒன்னு பாதாளம் உண்டு, ஒன்னு பரலோகம் உண்டு. 2ல ஏதோ ஒன்று உண்டு. ஆனா அந்த வெள்ள சிங்காசனத்துக்கு போவதற்கு முன்பாக நம் உயிர்த்து ஆராயும். இந்த உலகத்திலே இருக்கும்போது இந்த காரியம் நமக்கு தெரிவிக்கப்பட்டாயிற்று. ஒவ்வொருவரும் ஊழியத்தில் இருக்கீங்க. தேவன் விரும்புகிற ஊழியத்தை செய்தேனா? அதுதான் ரொம்ப முக்கியம். அது சின்ன ஜெப ஊழியமா இருக்கட்டும், ஒரு சபை நடத்துகிற ஊழியமா இருக்கட்டும், ஒரு கைப்பிரதி ஊழியமா இருக்கட்டும், எந்த ஊழியமா இருந்தாலும் தேவ சித்தத்தை அறிந்து செயல்பட்டாதான் அது அங்கீகரிக்கப்படும். கடமைக்காக செய்வது என்பது அங்கீகரிக்கப்பட மாட்டாது. நல்லா விளங்கிக் கொள்ளும். அப்போ நான் என் உத்தமத்திலே சரியா இருக்கும்போது தேவன் போராட்டங்கள் மத்தியிலும் என்னை கை தூக்கி எடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். போராட்டங்கள் வரும். போராட்டம் என்பது, இந்த போராட்டம் என்ன? அடிக்கடி நம்ம சொல்றதுதான், வெள்ளம் போல் சத்துரு வரும்போது ஆவியானவர் தாமே கொடியேற்றுவார். நமக்கு எதிராய், நம்ம ஊழியத்துக்கு எதிராய், குடும்பத்துக்கு எதிராய், பிள்ளைகளுக்கு எதிராய், வேலை ஸ்தலத்துல நமக்கு எதிராய், போக்கில வரத்துல நமக்கு எதிராய்
உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போவதாக என்பது வாக்குத்தத்தம் நமக்கு கொடுத்துட்டார். போராட்டத்தின் மத்தியில நாம் தேவனை சார்ந்து கொள்வதற்கு ஏற்கனவே சார்ந்து இருந்த பழக்கம் இருந்தா தான் முடியும். அன்னைக்கு மட்டும் போய் குடிச்சுன்னா ஆண்டவர் கேட்டுருவாரா? நிறைய பேர் சொல்லுவாங்க, இப்போவாச்சும் மனம் திரும்புங்க, ரொம்ப முக்கியம். இப்போவாச்சும் ஜெபிங்கன்னு சொல்லாமா, இப்போவாச்சும் மனம் திரும்புங்கன்னு சொல்றாங்க. அது நிறைய பேர் வாயிலிருந்து வராது. இப்போ ஜெபிக்கலாம், அதுக்காக ஜெபிக்கலாம். நானே நிறைய நேரம் சொல்லுவேன், அதுக்காக ஜெபிக்கலாம். எதனால இது வந்தது நல்லாவே தெரியும். அவளோட இருதயத்துல தேவனுக்கு விரோதமான பகை இருக்கும்போது, உத்தமத்துக்கு எதிரான காரியங்கள் இருக்கும்போது இந்த பிரச்சனை போராட்டம் வரத்தான் செய்யும். உத்தமனுக்கே இது உண்டு, உத்தமமா இருக்கிறவனுக்கே இது உண்டு, ஊழியம் செய்யறவனுக்கு இந்த போராட்டம் உண்டு, வாக்குத்தத்தம் பெற்றவர்களுக்கு இந்த போராட்டம் உண்டு. பிரியமான தேவ ஜனமே, தேவன் நம்மை தராசிலே நிற்கிற வைக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். என்னுடைய உத்தமத்தை, உங்களுடைய உத்தமத்தை அவர் சீர்தூக்கி பார்க்கிறார். நல்ல விலையை கொள்ளுங்க. நாலாவதா ஒரு காரியத்தை பார்க்கணும். தானியேலின் போராட்டம் என்னன்னு பார்ப்போம். தானியேல் 1:8 வாசிக்கலாம். நம்ம பாருங்க. தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்திலே தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். அல்லேலூயா. ஒரு பிரதிஷ்டை. நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்களை நாம் தேவனிடத்தில் அர்ப்பணித்திருக்க வேண்டும். அவனிடத்துல காணப்பட்டது அபிஷேகமும் பிரதிஷ்டையும். வெறும் அர்ப்பணிப்பு மட்டும் இருந்த பத்தாது, அதுக்கேற்ற அபிஷேகம் இருக்கணும். சில பேருக்கு அர்ப்பணிப்பு இருக்கும், அபிஷேகம் இருக்காது. எல்லாம் விலையும் சொல்லுங்க. ஆராதனை வேலையில தேவனை நாம் இப்போ ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்குங்க. தாவீது ஆராதனை வீரன், அவன் ஆராதிக்கிறான். ஆடுகள் மேய்க்கும் போதே தேவனை ஆராதித்தவன். இப்ப சவுலுக்கு ஒரு அசுத்தாவி பிடிச்சிது. சொல்றாங்க, தானியேல்னு ஒருத்தன் இருக்கான், தாவீதுன்னு ஒருத்தன் இருக்கான். அவனை கூட்டிட்டு வந்து அவன் தம்புரை மீட்டும் போது பேய் ஓடிடும். அப்போ ஒரு ஆராதனை என்பது ஒரு அபிஷேகம் நிறைந்தது. நல்லா விளங்கி கொள்ளுங்க. வெறும் ஆராதனை என்பது அபிஷேகம் இல்லாத ஆராதனை தேவன் அங்கீகரிக்கிறதே இல்லை. நல்லா விளங்கி சொல்லுங்க. தானியேல் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டே இருந்தான். வேத வல்லுநர்கள் சொல்றாங்க, பெற்றுக்கொண்டே இருந்தான். சிங்க கபில போடுறதுக்கு முன்பாக ஒரு அபிஷேகம். புரியுதுங்களா? இப்போ சாப்பாட்டுக்கு ஒரு பிரதிஷ்டை, அதுக்கு ஒரு அபிஷேகம் அவனுக்கு கிடைச்சிது. அதனால தான் பிரதானி சொன்னவனே ஏற்றுக்கொண்டான். வெறும் அர்ப்பணிப்பு இருந்தா மட்டும் எதிராளி ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. தேவனுடைய அபிஷேகம் நமக்குள்ளே இருக்கும்போது அந்த அபிஷேகம் எதிராளியை நம்மிடத்திலே இழுத்துக்கொள்ளும். நம்முடைய இருதயத்தின் இணக்கத்துக்கு அவர்களை கொண்டு வர செய்யும். நல்லா விளங்கி கொள்ளுங்க. அப்போ சாப்பாட்டுல ஒரு அபிஷேகம் பிரதிஷ்டை இருந்தது. 6:10 வாசிங்க. தானியேல் 6:10 நம்ம நிறைய இதுல எடுக்கலாம். தானியேலோ என்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காறு படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். ஜெபிக்க கூடாது என்று சட்ட திட்டங்கள் வந்தாலும் அவன் எப்பொழுதும் செய்தபடியே அதுக்கு ஒரு அபிஷேகமும் அர்ப்பணிப்பும் இருக்கணும். பல போராட்டங்கள் வருகிறது, ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு, இதுதான் சாப்பிடணும் அப்படின்னு சட்டம் இருக்கு, இதெல்லாம் ஜெபிக்க கூடாதுன்னு சட்டம் இருக்கு. இது எல்லாம் மீறுவது என்பது சட்டத்தை நாம அவலட்சணம் படுத்துற மாதிரி. ஆனாலும் இது தீமையான காரியம் அல்ல, நன்மையான காரியம், தேவன் விரும்புகிற காரியம். நான் தேவனை விசுவாசிக்கிறவனானால், தேவனால் அழைக்கப்பட்டவன் என்று சொன்னால், நான் முதலாவது தேவனுக்கு தான் நான் கீழ்ப்படியும்.
இந்த சாப்பாட்டை தான் சாப்பிடணும்னா இல்லை நான் சாப்பிட முடியாது. ஜெபிக்க கூடாதுன்னா இல்லை நான் ஜெபிக்காம இருக்க முடியாது. அதுக்கு அபிஷேகமும் பிரதிஷ்டையும் அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையும் இருந்தால் ஒழிய நம்மளால் அது ஒன்றும் பண்ண முடியாது. அதில் அநேக போராட்டங்கள் அவனுக்கு வந்தது. ஆனாலும் பாருங்க, இன்னும் ஒரு 2 பார்க்கலாம் பாருங்க. அதுலயே 6:4 வாசிங்க. அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்திரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. அல்லேலூயா. நம்மளுடைய கேரக்டர் தேவன் அப்படியாய் மாற்றி விடுவார். அவருடைய காரியங்களுக்காக நாம் வைராக்கியமாய் நிற்கும் போது நம்முடைய குணாதிசயத்தை, நம்முடைய வைராக்கியத்தை அவருக்கு ஏற்றதாய் மாற்றி விடுவார். அதை பார்க்கிற ஜனங்கள் இவன் உண்மை உள்ளவன், உத்தமன் என்று சொல்ல நாம் கேட்க முடியும். நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. ஆனா ஆண்டவர் தான் நம்ம அந்த பாதையிலே வழி நடத்துவார். அவன் உண்மை உள்ளவனா இருந்தான் பாருங்க. வேதம் சொல்லுகிறது, நீ கொஞ்சத்திலே உண்மையா இருந்தால் அநேகத்திலே நீ அதிபதியா இருப்ப. இவன் அதிபதியை மாற்றினார் ஆண்டவர். அல்லேலூயா. இப்போ 6:22 வார்த்தைங்க. குற்றமற்றவனா இருந்தான். ரொம்ப அதுதான் சரி. உண்மை உள்ளவனா இருந்தா மட்டும் அநேக குற்றங்களை செய்து கொண்டிருந்தா அவன் எப்படி உண்மை உள்ளவனா இருப்பான்? முடியாது இல்லையா? அப்போ சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி. இல்ல 6:22மா? சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அது என்ன என்றால், அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். அல்லேலூயா. தேவனுக்கு முன்பாக நான் குற்றமற்றவன். அவருக்கு முன்பாக, ராஜாவுக்கு முன்பாக அல்ல, பிரதானிகளுக்கு முன்பாக அல்ல, அந்த ஜனங்கள் மத்திய முன்பாக அல்ல, தேவனுக்கு முன்பாக, என்னை உண்டாக்கி என்னை அழைத்திருக்கிற தேவனுக்கு முன்பாய் நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். அல்லேலூயா. பாத்தீங்களா? அடுத்த வார்த்தையிலேயே சொல்றான், ராஜாவாகிய உமக்கு முன்பாக நான் நீதிக்கேடு எதுவும் செய்ததில்லை. யாரா சொல்ல முடியுமா? தேவனுடைய பிள்ளைகள், அபிஷேகமும் அர்ப்பணிப்பும் இருந்தா உனக்கு போராட்டம் உண்டு. நீ உத்தமமா இருந்தீனா உனக்கு போராட்டம் உண்டு. நீ வாக்குத்தத்தம் பெற்றுக்கொண்டே இருந்தீனா உனக்கு போராட்டம் உண்டு. நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. நீ உண்மையா பிதாவின் சித்தத்தை அறிந்து ஊழியம் செய்தீனா உனக்கு போராட்டம் உண்டு. கடைசியா பார்க்கலாம், நீ தீர்க்க தரிசனம் சொன்னீங்கன்னா உனக்கு போராட்டம் உண்டு. எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 38:6 வாசிக்கலாம் பாருங்க. அப்பொழுது அவர்கள் எரேமியாவை பிடித்து அவனை காவற்சாலை முற்றத்திலே அமலேக்கின் குமாரனாகிய மல்கியாவுடைய துறவிலே போட்டார்கள். எரேமியாவை கயிறுகளால் அதிலே இறக்கி விட்டார்கள். அந்த துறவிலே தண்ணீர் இல்லாமல் உலையாய் இருந்தது. அந்த உலையிலே எரேமியா அமிழ்ந்திருந்தான். அல்லேலூயா. இன்னும் கொஞ்ச நேரம் தானே செத்துருவான். உடனே ராஜாவுக்கு தெரியப்படுத்தப்படுறது. அவங்க ராஜா என்ன பண்றாரு, அடுத்த ஆளை அனுப்பி அவனுக்கு அதுல இருந்து தூக்கியா அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க, விடுதலை செய்யறாங்க. தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் நம்ம சபையில இல்லைன்னு வச்சுங்க. தீர்க்க தரிசனத்துல நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு 3 பாயிண்ட் இருக்கு. 1, அந்நிய பாஷை பேசி அதுக்கு அர்த்தத்தை சொல்லுவது. அது மாதிரி யாரும் இங்க இல்லை எந்த சபையிலே இருப்போம். இல்லைன்னா அந்நிய பாஷை மாத்திரம் பேசிட்டு போயிட்டே இருப்பாங்க. இன்னொன்னு, தீர்க்க தரிசனம்ன்றது நாம் பெற்றுக்கொண்ட வார்த்தையை சபையில பிரசங்கமாய் அறிவிப்பது. நல்ல விளையாங்க கொள்ளுங்க. எரேமியா வரப்போற காரியத்தை குறித்து தேவன் வெளிப்படுத்தி ராஜ்யத்துக்கும் ராஜாவுக்கும் சொல்லுகிற ஒரு ஆள். உள்ளது உள்ளது என்றும் இல்லாததை இல்லாதது என்றும். அவனுக்கு அநேக போராட்டங்கள். முதல்ல அழைக்கும் போதே அவன் சொல்லிட்டான், ஆண்டவரே இதுக்கு நான் சின்ன பிள்ளை, எனக்கு இது சாத்திய கூற அல்ல, நான் வர முடியாது அப்படின்ட்டான்.
ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, 1:2 எரேமியா ஆமோனுடைய குமாரனாகிய யோசியா என்ற யூதாவுடைய ராஜாவின் நாட்களில் அவன் அரசாண்ட 13ஆம் வருஷத்திலே இவனுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. அப்புறம் யோசியாவின் குமாரனாகிய யோயாக்கிம் என்கிற யூதாவுடைய ராஜாவின் நாட்களிலும் யோசியாவின் குமாரனாகிய எரேமியா அழைப்பை பற்றி போட்டிருக்கேன், நான் குறிப்பிடல. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன். நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். அல்லேலூயா. இதுதான் அவனுடைய அழைப்பு. தாயின் கருவிலிருந்தே அவன் தெரிந்து கொள்ளப்பட்டான் தீர்க்கதரிசியாக. அவனுக்கு போராட்டம் உண்டு. அவனுடைய வாழ்க்கையை நீங்க வாசித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா மரண எட்ஜியில போய் திரும்பி இருப்பான். அது ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒவ்வொரு காரியத்துக்கும் மரண எட்ஜிக்கு போய் தான் திரும்பி இருக்கணும். மறிக்கிற தருவாயில அவனை விடுதலை பண்ணிடுவாங்க. தேவ பிள்ளைகளே, முதல் தீர்க்க தரிசனம் சொன்னதை போதிச்சு வழி நடத்துனதே நம்ம ஆண்டவர் தான். ஆதியாகமத்துல நம்ம வாசிக்க வேண்டாம் 2வது அதிகாரத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த தீர்க்க தரிசனம் இருக்கிற இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போக மாட்டார்கள் என்று நீதிமொழிகளிலே சாலமோன் ஞானி சொல்றாரு. தரிசனம் பெற்று ஒரு போதனை, இந்த தரிசனத்துக்கு ஏற்றவாறு இந்த ஜனங்களை மாற்றுவது, இந்த தரிசனத்துக்கு இவர்களை உட்படுத்துவது, இது பெரிய தீர்க்க தரிசனம். பாருங்க, ஆண்டவர் அதுதான். அதுல கண்டிப்பு தான் ஜாஸ்தி இருக்கும். அந்த அடிப்படையில பார்க்க போனா 2:15-16-17 நம்ம வாசிக்கும் போது ஆண்டவர் கண்டிப்புள்ளவராகத்தான் அவங்க சொல்றார். எல்லா மரத்து கனியை நீ புசிக்கலாம், ஆனா இந்த மரத்து கனியை நீ புசிக்காத. கண்டிப்பு. புசிக்கிற நாளிலே நீ சாகவே சாவார். அப்படி ஒரு பிரசங்கம் நாங்க பண்ணோம்னா அங்க யாரும் இருக்க மாட்டீங்க. ஏன்னா வாழ்றதுக்காக வந்தா என்னால் சாகவே சாவல். தீர்க்க தரிசனத்தின் உபதேசம் இப்படிதான் இருக்கும். அவன் தீர்க்க தரிசியா இருக்க போகதான் அப்படி பேச முடியும். ஏன்னா என்ன நடக்கும் தெரியும், என்ன நடக்கும் போதும் தெரியும். ஆண்டவரிடத்துல பெற்றுக்கொண்டுதான் அவன் சிலவற்றை வெளிப்படுத்துவான். பெறாமல் வெளிப்படுத்த முடியாது. சில பேருக்கு அது வலிக்கதான் செய்யும். தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளும் போது அதுக்கு தகுதி இல்லைன்னா உங்களுக்கு வலிக்கும். தகுதியா இருந்தா மிகுந்த மகிழ்ச்சியா இருக்கும். புரியுதுங்களா? மிகுந்த மகிழ்ச்சியா இருக்கும். அதனால தீர்க்க தரிசனம் பெற்றுக்கொண்டவனாய் இருந்தால், ஒரு தரிசனம் பெற்று ஒரு சபையை நடத்து ஒரு ஊழியத்தை நடத்துகிறவனாய் இருந்தாலும், தீர்க்க தரிசனம் உரைத்து மற்றவருடைய வாழ்க்கையை பண்படுத்த நினைத்திருந்தாலும் அதனால் போராட்டம் உண்டு. ஊழியத்தை செய்கிறவர்களுக்கு போராட்டம் உண்டு. உண்மை உத்தமமா இருக்கிறவர்களுக்கு போராட்டம் உண்டு. அபிஷேகத்தை பெற்றவர்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்டவர்களும் போராட்டம் உண்டு. தேவ ஜனமே, நானும் நீங்களும் எந்த நிலையில இருக்கிறோம்னு பாருங்க. நமக்கு போராட்டம் இருக்கத்தான் செய்யும். ஆனாலும் ஆண்டவர் எல்லாவற்றிலிருந்தும் நம்மளை விடுதலை செய்து சரியான இடத்துல நம்மை நிலைநிறுத்துவார். சரியான ஆசீர்வாதத்தை நமக்கு தந்து உயர்த்துவார் என்பதை நீங்க விளங்கிக் கொள்ளணும். புரியுதுங்களா? தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிக்கலாம். நாம் யாவரும் முழங்கால் படியிட்டு, நல்ல தகப்பனே, கேட்ட வார்த்தைகள் போராட்டத்தின் மேல் போராட்டம் எங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிறதுக்கு என்ன காரணம்? நாங்க எந்த நிலையிலும் பாவம் செய்யலையே. ஒருவருக்கு விரோதமாய் ஒருவருடைய வாழ்க்கையை நாங்கள் நாசம் பண்ணுகிற வேலையிலே நாங்கள் இறங்கவில்லை. ஆனாலும் எங்களுடைய வாழ்க்கையில ஏன் இந்த போராட்டம், ஏன் இந்த கஷ்டம், ஏன் இந்த வேதனை என்று நாங்கள் சிந்தித்துக் கொண்டிருந்திருக்கலாம். ஆண்டவரே, எங்களுக்கு நீர் கொடுத்த ஊழியத்தின் நிமித்த போராட்டம் இருக்கலாம், வரலாம். அதை ஜெயம் எடுக்க கிறிஸ்து எங்களோடு கூட இருந்து ஜெயம் எடுப்பீராக, ஜெயத்தை கொடுப்பீராக. ஆண்டவரே,
நாங்கள் பெற்றுக்கொண்ட வாக்கு தத்தத்தை எங்களுக்குள் நிறைவேறுவதற்குள்ளாக அநேக போராட்டங்கள் கடந்து வரலாம். ஆனாலும் நாங்கள் பெற்றுக்கொள்ளாமல் இருப்பது உமக்கு பிரியமல்ல ஆண்டவரே. பெற்றுக்கொள்ளவே எங்களை நீர் பலப்படுத்துகிறீர். அந்த வாக்குத்தத்துக்கு நேராக எங்களை கரம் பிடித்து வழி நடத்துகிறீர். அதற்காக நன்றி. வாக்குத்தத்தத்தை பெற்ற ஜனமாய் நாங்கள் வாழ நீர் விரும்புகிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் உத்தமத்திலே நாங்கள் நிலைத்திருக்கும்படி அநேக போராட்டங்கள் வரலாம். அதிலிருந்தும் தேவன் எங்களை உத்தமத்தை விலகாதிருந்து உம்மை பற்றி பிடித்துக் கொள்ளவும் முன்னேறி செல்லவும் ஆசீர்வாதத்துக்கு ஒரு பாத்திரமாய் நாங்கள் மாறவும் தேவன் நீர் விரும்புகிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம். அந்த உத்தமத்தை நாங்கள் காத்துக்கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. எங்களுக்குள் காணப்படுகிற அபிஷேகம், அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை ஆண்டவரே, அதிலே நாங்கள் நிலைத்திருக்கும் போது போராட்டம் கடந்து வரலாம். நாங்கள் ஜெயிக்க, ஜெயம் எடுக்க இன்னும் அபிஷேகத்தை தந்து இன்னும் நாங்கள் அர்ப்பணித்து ஓட இந்த போராட்டம் உந்துதலாய் காணப்படலாம். அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி. எங்களுடைய வாழ்க்கையில தரிசனம் பெற்று நாங்கள் சொல்லும் பொழுதும் வாழும் பொழுதும் போராட்டம் கடந்து வரும். ஆனாலும் அதிலிருந்தும் தேவன் உமது கரத்தை நீட்டி எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறீர் என்பதை வேத வசனங்கள் மூலமாய் நாங்கள் அறிந்திருக்கிறோம். இந்த போராட்டம் நிறைந்த உலகத்திலே ஒரு போராளியாக ஆவிக்குரிய போராட்டத்தை நாங்கள் போராட நீர் எங்களுக்கு பலப்படுத்துவீராக. பவுல் சொன்னது போல, தகப்பனே, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், எனக்காக ஜீவ கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. தகப்பனே, அதற்காக நாங்கள் முன்னேறி செல்ல எங்களுக்கு கிருபை செய்யும். பங்கெடுத்து இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் இருதயத்தையும் பலப்படுத்தும். சரீரத்துக்கு நல்ல சுக பலன் ஆரோக்கியத்தை தாரும். தேவைகள் யாவையும் இந்த மாதத்திலே நீர் சந்தியும். சிறு பிள்ளைகளை எல்லாம் பாதுகாத்துக் கொள்ளும். வாலிப பிள்ளைகளை எல்லாம் பாதுகாத்துக் கொள்ளும். ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த கொரோனா தொற்று ஆண்டவரே எங்க தேசம் முழுவதும் விட்டு விலகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். தேவனுடைய பிள்ளைகள் ஒருபோதும் அணுகாதபடி நீர் வேலி அடைப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி இரத்தத்தை ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் நாங்கள் தெளிக்கிறோம், பூசுகிறோம். இரத்த கொட்டைக்குள்ளாய் மூடிக்கொள்வீராக, பாதுகாத்துக் கொள்வீராக, ஆசீர்வதிப்பீராக. முத ஆசீர்வாதம் ஒவ்வொரு சிரசின் மேல் தங்கட்டும் சுவாமி. ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் தங்கட்டும் சுவாமி. ஆளுகை செய்யுங்க, ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம் அனைவரோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவதாக. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். சமாதானத்தோட கடந்து செல்வோம். ஆமென்.